அடுத்து ஒரு ரசூலுல்லாஹ்வுடைய சிறப்பு பண்புகள்ல ஒன்று என்னவென்றால், அல்லாஹ்வுடைய தூதர் அதிகமாக தாராளமாக தர்மம் செய்வதாக இருப்பார். நாம் நினைப்போம் இது நாங்களும் இதை செய்கிறோம் தானே. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வருமானத்தோடு, ஒரு பிக்சர் வருமானத்தோடு இருந்து கொண்டு இதை செய்யல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாக ஆகிறதுக்கு முன்பு வியாபாரம் செஞ்சிருக்கிறாங்க, ஆடு மேய்ச்சிருக்கிறாங்க. ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் நபியாக மாறிய பிறகு தனக்கு கிடைக்கிற சொற்ப வருமானங்கள் இருந்து விசேடமாக சதக்கா அவங்களுக்கு ஹராம், ஜகாத் ஹராம், ஆனால் அன்பளிப்புகள் மட்டும்தான் ஆகுமான. இப்படி எப்பயாவது அன்பளிப்புகள் கிடைத்தால் அதை அதிகம் தர்மம் செய்வாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கை எப்படின்னா 3 நாளைக்கு வீட்டுல அடுப்பு எரியாம தொடர்ந்து இருந்திருக்கு. அவ்வளவு நிலைமை, வறுமை நிலைமை. அவருடைய மனைவிமார்கள் சொல்லுகின்றார்கள், எங்களோட வீடுகள்ல அதிகமாக ஈச்சம்பழமும் தண்ணீர் இதுதான் எங்களுக்கு உணவாக இருக்கும். இப்படித்தான் அதிகமான நாட்கள் கடந்திருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆகிற போது அவங்களோட கவசம் ஒரு யூதனிடத்துல அடகு வைக்கப்பட்டிருந்த நிலையில் தான் அவங்களோட உயிர் பிரிந்தது. என்னத்துக்காக அடகு வச்சாங்கன்னு சொன்னா, உணவுப் பொருட்களை வாங்குறது, சாப்பாட்டு பொருட்களை வாங்குறதுக்காகத்தான் அந்த பொருட்களை அடகு வச்சிருந்தாங்க. இவ்வளவு ஒரு உணவுக்காக போராடுகிற ஒரு சூழல், சாப்பாட்டுக்கு ஒரு கஷ்டமான நிலைமை, இந்த மாதிரியான நிலையில் இருந்த ஒருவர் தான் தனக்கு கிடைக்கிறதை எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் அதிகம் தர்மம் செய்றாங்க. இதான் ஆச்சரியம். நமக்கு என்னன்னா, நமக்கு எல்லாம் இருக்குது, கொடுக்கிறதுக்கு மனசு மட்டும் இல்லை. ஜகாத் என்பது அல்லாஹ் கடமையாக்கின கட்டாயமானது, அதை கூட கொடுக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. இன்னும் ஒரு மிக மோசமான ஒரு விஷயம் நமது சமுதாயத்தில் நடக்குதுன்னா, யாருக்காவது என்னையாவது கொடுத்தா அதுக்கும் ஒரு இல்லை. இவங்களும் கொடுக்கறதும் இல்லை, கொடுக்கிறவங்களுக்கு கொடுக்கறத விடுறதும் இல்லை. நாம கொடுக்கலாட்டியும் யாருக்காவது கொடுத்தா அதை ஊக்குவிக்கணும், அல்ல தூண்டோடும். ஆனால் அதுக்கு தடையாக இருக்கிற சில இருக்கிறாங்க. அவருக்கா கொடுக்கிறீர்கள், அவக்கா கொடுக்கிறீர்கள், அதுக்கு அவக்கு என்னத்துக்கு நீங்க கொடுக்கணும், இப்படி என்ன நான் சொல்லி அதை தடுத்துரு. அல்லாஹ் குர்ஆன்ல அதை எச்சரிக்கிறான். அரஐத்தல்லதி யுகத்திபு பித்தீன், மறுமை நாளை பொய்ப்பிக்கிறவனை நீங்க பாத்தீங்களா? ஃபதாலிக்கல்லதி யது வலா யஹுல்லு அலா தஆமில் மிஸ்கீன், எளியவர்களுக்கு கொடுக்கிறதுக்கு தூண்டுறான் இல்ல, உணவளிக்கிறதுக்கு தூண்டுறான் இல்ல, இவன் தான் மறுமையை பொய்யாக்குறவன் என்று அல்லாஹ் பேசுறான். நாமளும் கொடுக்கணும், மற்றவங்களையும் கொடுப்பதற்கு தூண்ட வேண்டும். நமக்கு கொடுக்க இயலாட்டியும் இன்னொரு ஆள் கொடுக்கக்குள்ள தடுக்கிறார்களாக இருந்து விடக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட உஹது மலையை நோக்கி நடந்து போறாங்க. உஹது மலைன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சுமார் 8 கிலோமீட்டர் அளவு அதனுடைய நீள பகுதி. அவ்வளவு பிரமாண்டமான ஒரு மலை தொடர். அந்த அவ்வளவு பெரிய மலையை காட்டி சொன்னாங்க, அபூதரே, இந்த உஹது மலை அளவு தங்கம் என்னிடத்தில் இருந்தாலும் நான் யாருக்காவது கடனில் கொடுக்கறதுக்கு இருந்தா அதை கொடுத்து போட்டு மிச்சம் உள்ளத 3 நாளைக்கு மேலே நான் வச்சுக்கிற மாட்டேன். அவ்வளவுத்தையும் அல்லாஹ்ட பாதையில நான் தர்மமாக கொடுத்து விடுவேன். வலது பக்கம், இடது பக்கம், முன்னால் பின்னால் என்று வாரி வாரி வழங்கி முடிச்சிடுவேன். அப்படியே அல்லாஹ்வுக்காக கொடுப்பேன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த பண்பு, இந்த மனசு நம்மிடத்துல வசதிக்காரர்கள்ட்ட இருக்குதா என்று பார்த்தால் நம்ம எல்லாம் விட மிகப்பெரிய ஒரு முன்மாதிரியாக